திண்ணன் போன உடனே சிவகோச்சாரியார் அப்படிங்கிற ஒரு முனிவர் அங்க வந்தாரு. சிவலிங்கத்துக்கு முன்னாடி சிதறி கிடந்த இறைச்சிய பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. இது அந்த பொல்லாத வேடர்களுடைய வேலையாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு சிவன் சன்னதிய ரொம்பவே சிரமப்பட்டு சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா சிவனுக்கு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனை எல்லாம் செஞ்சு சிவனை வணங்கிட்டு வீடு திரும்பினாரு. இன்னொரு பக்கம் திண்ணன் மான்களையும் காட்டுப்பன்றிகளையும் மேலும் சில விலங்குகளையும் வேட்டையாடி அவைகளோட இறைச்சிகளை தீயில வேக வச்சாரு. சிவனுக்கு ரொம்ப சுவையா இருக்கிற உணவை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு திண்ணன். இதனால இறைச்சி துண்டுகளை சுவைச்சு அதுல ரொம்ப சுவையா இருக்கிறத மட்டும் தனியா தேர்ந்தெடுத்தாரு. இப்படியே தினமும் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு சிவபெருமான ரொம்ப அன்பா வழிபட போவாரு. முனிவர் வச்சிருந்த மலர்களை எல்லாம் தன் காலால அப்புறப்படுத்தி மான் கறி, காட்டுப்பன்றி கறி இதையெல்லாம் கொடுப்பாரு. இரவு உறக்கத்தையே மறந்து சிவனை காவல் காக்கிறதையே தன்னுடைய தலையாய கடமையா வச்சிருந்தாரு. மறுபடியும் பகல்ல சிவனுக்கு உணவு தேடுறதுக்காக வேட்டையாட கிளம்பிடுவாரு. பகல் நேரத்துல வழிபட வர சிவகோச்சாரியாரோ சன்னதி முழுக்க தகாத பொருட்கள் இருக்கிறத பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டு அதையெல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தம் செஞ்சு முறைப்படி வழிபடுவாரு. இப்படியே திண்ணன் இறைவனான சிவபெருமான தனக்கு தெரிஞ்ச முறையில வழிபட்டு கொண்டிருந்த அந்த சமயத்துல சிவகோச்சாரியார் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. இப்படி ஒரு தகாத செயலை செய்யறவன நீதான் எனக்கு அடையாளம் காட்டி அவனை அகற்றணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்டயே முறையிட்டாரு. திண்ணனுடைய உண்மையான அன்பை விளக்குறதுக்காக அன்று இரவு சிவகோச்சாரியாரோட கனவுல சிவபெருமான் தோன்றி அவனை ஒரு குற்றவாளியா போல நினைக்காத, என் மேல அவன் கொண்ட அன்புதான் அவனை முழுவதுமா ஆக்கிரமிச்சிருக்கு. அவன் என்ன பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான். அவனுடைய செயல்கள் எல்லாமே எனக்கு ஆனந்தம் அளிக்குது. அவனுடைய வாயில இருந்து என் மேல அவன் துப்புற தண்ணீர் என்னை பொறுத்தவரை கங்கையை விட புனிதமானது. அவன் தலையில சூடிக்கொண்டு எனக்கு சூடும் மலர்கள் தேவலோகத்து மலர்களை விட உயர்ந்தது. இது எல்லாமே அவனோட அன்பின் அடையாளம். நாளைக்கு அவன் வர்றப்ப நீ மறைஞ்சிருந்து பார்த்தா அவனுடைய பக்தியின் மகிமை உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு. அச்சமும் பிரமிப்பும் கலந்த எண்ணங்களோடு சிவகோச்சாரியார் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்க முடியாம சூரியன் உதிச்சதும் நேரா பொன்முகிலி ஆத்துக்கு போய் நீராடிட்டு காளஹஸ்தி ஈஸ்வரனுடைய சன்னதியை அடைஞ்சு மறைவா ஒளிஞ்சு கவனிச்சாரு. திண்ணன் எப்போதும் போல அளவில்லாத அன்போட பூஜை பொருட்களை கொண்டு வந்தாரு. பூஜைக்கு தாமதமாயிடுச்சேன்னு நினைச்ச திண்ணனுக்கு போற வழி எல்லாம் ஒரே அபசகுனங்களா தோன்றிச்சு. சிவனுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சோ அப்படின்னு நினைச்சு பயந்து அவசர அவசரமா ஓடினாரு. சிவகோச்சாரியாருக்கு திண்ணனுடைய அன்பை காட்டுறதுக்காக சிவபெருமான் தன் லிங்கத்தின் முக்கண்ல இருந்து ஒரு கண்ணுல இருந்து மட்டும் ரத்தம் கசிய வச்சாரு. அத பார்த்த திண்ணன் பேரதிர்ச்சி அடைஞ்சு ரொம்பவே வேதனைப்பட்டாரு. சிவனுக்கு பக்கத்துல ஓடி போய் ரத்தத்தை நிறுத்த முயற்சி செஞ்சாரு. ஆனா எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அது நிக்கிற மாதிரி தெரியல. இந்த செயலை செஞ்ச குற்றவாளி யாரா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட கோவிலின் எல்லா பக்கமும் தேடி பார்த்தாரு. ஆனா எங்கேயுமே மக்களையோ மிருகங்களையோ யாரையுமே பார்க்க முடியல. மனம் முடிஞ்சு போய் சன்னதிக்கு திரும்பி வந்தாரு. சிவனை கட்டி பிடிச்சு அழுதாரு. பிறவி பிணி முதலான எல்லா பிணிகளையும் தீர்க்கக்கூடிய மருந்தான சிவபெருமானோட பிணிய தீர்க்க காட்டுல இருந்த மூலிகைகள்ல இருந்து மருந்தெடுத்து கொண்டு வந்தாரு திண்ணன். அப்படியும் கூட ஒரு பிரயோஜனமும் இல்ல. சிவபெருமானுடைய கண்ணுல இருந்து வடிகிற ரத்தத்தை நிறுத்த முடியாத தன்னுடைய இயலாமையை நினைச்சு வாடி வருந்திய திண்ணனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அம்புனால தன்னுடைய கண்ணை தோண்டி எடுத்து சிவனுடைய கண்ணு இருக்கிற இடத்துல வச்சாரு. உடனே ரத்தம் வலிகிறது நின்னுடுச்சு. திண்ணன் பேரானந்தம் அடைஞ்சாரு. ஆனா சிவபெருமானோ திண்ணனுடைய பக்தி இதையெல்லாம் விட எல்லையற்றதுன்னு நிரூபிக்க முடிவெடுத்தாரு. அவருடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் நின்னதும் இடது கண்ணுல இருந்து ரத்தம் வலிய தொடங்கியது. ஒரு கணம் அதிர்ச்சி அடைஞ்ச திண்ணன் மறுகணமே, ஓ இப்பதான் எனக்கு இந்த நோயோட மருந்து என்னன்னு தெரியுமே, என்கிட்டதான் இன்னொரு கண் இருக்கே, அதுவே இந்த நோயை தீர்த்து வைக்கும் அப்படின்னு தெளிவடைஞ்சாரு. முன்ன மாதிரியே அம்புனால தன்னுடைய இன்னொரு கண்ணையும் தோண்ட போனவர் அந்த கண்ணையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கண்ணும் இல்லாம எப்படி சிவலிங்கத்தோட கண்ணு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வைக்கிறது அப்படின்னு குழம்பி போய் கடைசியில அதுக்கும் ஒரு வழிய கண்டுபிடிச்சாரு. அவரோட காலை தூக்கி சிவலிங்கத்தோட கண் இருக்கிற
இடத்தை குறிச்சு வைக்கிறதுக்காக தன்னுடைய கால் கட்டை விரலை சிவனின் ரத்தம் வடியும் கண்ணு மேல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்பை எடுத்து தன்னுடைய இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுக்க முயற்சி செஞ்சாரு. இத பார்த்த சிவபெருமான் பொறுக்க முடியாம ஓடி வந்து கண்ணப்பா அப்படின்னு கத்தி திண்ணனை தடுத்து அவருக்கு காட்சி அளிச்சாரு. அப்போ திண்ணனுக்கு மறுபடியும் பார்வை திரும்ப கிடைச்சது மட்டும் இல்லாம ஒளிஞ்சிருந்த பார்த்த சிவகோச்சாரியாருக்கும் சிவனுடைய தரிசனம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவருக்கு உண்மையான பக்தினா என்ன அப்படிங்கறதும் தெள்ள தெளிவா ஆணி அடிச்ச மாதிரி புரிஞ்சுது. பரம்பொருளை பார்த்த சந்தோஷத்துல சாஷ்டாங்கமா சிவனுடைய கால்ல விழுந்தாரு திண்ணன். சிவனுக்காக தன்னுடைய கண்ணையே அர்ப்பணித்த ஒரு நாயனார் ஆனதால அன்னையில இருந்து அவர் கண்ணப்ப நாயனார் அப்படின்னு பெயர் பெற்றார். பக்திங்கிறது எந்த ஒரு செயலுமே சார்ந்தது இல்ல. கை கட்டி வாய்ப்பத்தி சொந்த கோரிக்கைகளை பதிவு செய்யறது மட்டும் பக்தி இல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான பக்தி. மெய்ஞான பக்தியால தன்னையே மறந்து தன்னுடைய கண்ணையே இறைவனுக்கு விருப்பத்துடன் கொடுத்த கண்ணப்ப நாயனாரோட கதையை நாம எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.